தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் அறிதல் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். நாலேஜ் அல்லது நோன். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 19ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். 2 கொரிந்தியர் 4:14 சொல்கிறது, கர்த்தராய் இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். நாம் எவைகளை அறிந்திருக்கிறோம்? நாம் எவைகளை அறியாமல் விட்டிருக்கிறோம்? எதை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். எதை அறிந்திருக்கிறோம்? முதலாவது பார்க்கின்ற பொழுது யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பான். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் யாருக்கு தேவன் செவி கொடுப்பார்? தேவ பக்தி உள்ளவனாய் இருக்கிறவனுக்கு தேவ பக்தி வேண்டும். எது தேவ பக்தி? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 26, 27 சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாய் இருக்கும். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைவிடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. ஒருவன் நாவை அடக்காமல், நாவு அதை அடக்கணும். நாவை அடக்குவது தான் உண்மையான தேவ பக்தி. நீதிமொழிகள் 10:19 சொல்கிறது, சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். மத்தேயு 12:36 சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அங்க ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார். தூசண வார்த்தைகளை பேசுகிறீர்களா? புறம் கூறுகிறீர்களா? கெட்ட வார்த்தை பேசுகிறீர்களா? பொய் சாட்சி சொல்கிறீர்களா? ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கார். மனுஷனே சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சு அவன் எங்கெங்க போறான் கண்டுபிடிக்கிறான். ஆண்டவர் பார்க்க முடியாதா? இரண்டாவதாக, நமக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறிய வேண்டும். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்களை பார்க்கும்போது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்க உங்களுக்கு வேலை எழுதுகிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்றும் நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்ட வேலை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். நித்திய ஜீவன் உண்டென்று அறிய வேண்டும். இந்த உலக வாழ்க்கை அடுத்தது, மரித்த பிறகு இன்னொரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் உண்டு அறிய. மூன்றாவதாக, தேவனிடத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூற அழைக்கப்பட்டு ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்தில் அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகல நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது. யோவான் 14:20-23 வருஷங்கள்ல, நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களில் இருக்கிற அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள், என் கற்பனைகளை பெற்றுக்கொண்ட அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான், என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். ஸ்காரியோத் அல்லாத யூதா என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றார். இயேசு அவனுக்கு பிரயத்தனமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுடைய வாசம் பண்ணுவோம். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்ன? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனை அவரால் பெற்றிருக்கும். 1 யோவான் 3:17-18 சொல்கிறது,
ஒருவன் உலக ஆஸ்தியுடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், சகோதரனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது. எப்படி பாருங்க, இவ்வளவு ஆஸ்தியுடனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அடைத்துக் கொண்டால் அவனுக்கு தேவ அன்பு நிலை கொள்கிறது. எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தின்படி, வசனத்தினால், நாவினால், கிரியினால், உண்மையினால் அன்பு கூற கடவோம். பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல. Thank you for your